பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ திவ்யாவை வந்து சாண்ட்ரா நினச்சிட்டாங்க. ஓகே, நம்ம திவ்யாவை இன்சல்ட் பண்ணிட்டோம். அவள் வந்து நம்மளை ஹக் பண்ண வரும்போது இல்லைடா வேண்டாடா அப்படின்னு இன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. மேடம், அது நீங்கள் உங்களை யார் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட எச்சன்றதை காமிச்சு கொடுத்துருக்கீங்க. அது சூப்பர். ஆனால் திவ்யா உங்களை திருப்பி செஞ்சாங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது சேதுனா வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு போயிட்டார். நீங்கள் யாருக்கு சாரி தேங்க்ஸ்லாம் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அண்டு இவங்க வந்து நம்ம அரோரா வந்து திவ்யாவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்த புதுசில் திவ்யாவோட டோன் இருக்குது, அவங்க ஒரு மாதிரி கத்துறாங்க, இவங்க ரொம்ப அரகெண்ட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி இவங்க அரோரா கொஞ்சம் பேக் அடிச்சிருந்தாங்க. ஸோ திவ்யா பல நேரங்களில் தனிமையில் இருந்தாங்க. எப்போ அப்படின்னா சாண்ட்ரா கூட பிரச்சனை வந்து சாண்ட்ரா வந்து இவங்களை தப்பாக சொல்லி அவங்கள கத்தி ஒரு பாயிண்டில் வந்து நம்ம திவ்யாவுக்கு புரியவே இல்லை ஏன் சாண்ட்ரா கத்துறாங்க அப்படின்னு தெரியாமல் சாண்ட்ரா கிட்டேயும் போக முடியாமல் வேறு யார்கிட்டையும் சேர முடியாமல் எத்தனையோ நாட்கள் திவ்யா தனியாக உட்காந்துருக்காங்க. தனியாக உட்காந்து சாப்பிட்றது, டாஸ்க்குன்னு வரும்போது ஒன்றா இருப்பாங்க, மற்ற நேரம் தனியாக சாப்பிட்டுட்டு தனியாக உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கும். வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட தனிமை இருந்தது இல்லையா. ஸோ அதை வந்து அரோரா மீன் பண்ணி சொல்கிறாங்க. பல நேரங்களில் உன்னை நான் தனியாக விட்டுருந்தேன், சாரி, இனிமேல் அப்படி பார்க்க மாட்டேன், உன்னை நானாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அரோரா சாரி கேட்டிருந்தாங்க. அண்ட் இவர் நம்மளோட சபரி வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தார். அதை நான் பல வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சபரி அப்படி உடைஞ்சு அழுகிறாரு. எப்போ அப்படின்னா அவரோட அந்த அவர் கேப்டனாக இருந்த டைமில் வந்து அந்த டாஸ்க் நடந்தது. அப்போ பார்வதி கண்ணில் அது ஒரு ஆக்சிடென்ட், தெரியாமல் அவர் கால் பட்டு அவங்க கண்ணில் அடிபட்டு வீங்கிருச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ளே வந்த பிரச்சனையில் அவர் இடித்து தள்ளியிருப்பார். அதுவாகட்டும், இல்லை ப்ரஷ் இஷ்யூ, சாண்ட்ரா வந்து ப்ரஷ்ஷை ஒழிச்சு வச்சு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கும் சரி அவர் மாட்டிட்டு முழிச்சிருப்பார். அந்த வாரம் ஃபுல்லாக அவர் ரொம்ப பயந்துட்டார். எந்த பிரச்சனை எப்படி வருமோன்ற மாதிரி பயந்து ஒரு மாதிரி பயங்கர வெக்ஸ் ஆகிட்டார். அண்ட் எபிசோட் முடிச்சதுக்கப்புறம், வீக்கெண்ட் எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் மனுஷன் கதறி அழுதுருப்பார். அப்பவும் இந்த சாண்ட்ரா அப்படியே திமுறா உட்காந்துட்டு ஹே நடிக்காத மேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் திவ்யா தான் முதல் ஆளாக போய் கன்சோல் பண்ணாங்க. அது வரைக்கும் திவ்யா வந்துட்டு ஓகே ஏதாவது சாண்ட்ரா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆமாம் சபரி கிட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குமோ, சபரி ஏன் இந்த குப்பையெல்லாம் எடுத்து வச்சிருக்கான், ப்ரெஷ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு பேசினவங்க அவர் உடஞ்சி அழுகும்போது அந்த உண்மையை பார்த்து முதல் ஆளாக போய் அவருக்கு ஹக் பண்ணாங்க. அவருக்கு கையை பிடிச்சி டே ஒன்றும் இல்லைடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, விடுடா, அழாதடா அப்படின்னாங்க. அவரை ஹக் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா எந்திரிச்சு அப்படின்னு கூப்பிட்டாங்க இல்லையா. ஸோ அதை அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு நீ இவ்வளோ கயாஸ் நடந்துட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி விடுடா அப்படின்னு சொன்ன இல்லையா, தேங்க்ஸ் அப்படின்னாரு. அந்த மொமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே அவரோட அழுகையை வேடிக்கை பார்த்து நடிக்கிறானா இவன் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த அழுகையில் ஒரு உண்மையை பார்த்து அவன் ஒருத்த உடஞ்சி நிற்கிறான், நான் அவனுக்கு போய் ஆறுதலாக நிற்பேன் அப்படின்னு திவ்யா நின்று இருந்தாங்க. அண்ட் அது பல வீடியோகள் எனக்கு அது பார்த்ததுக்கப்புறம் அந்த மொமெண்ட்டில் இருந்து தான் நான் திவ்யாவோட அன்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதை சபரி மீன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் திவ்யா வந்து யாருக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்னா, அதுவும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு நம்மளோட சாண்ட்ராக்கு சொன்னாங்க. தேங்க்ஸ் வந்து அரோராக்கு சொன்னாங்க. ஏன்னா அவள் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கா, நல்ல வைப் இருக்கவ கூட, அப்பத்தா ஆயா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஜாலியான இருக்கும். அவங்கள பார்க்கும்போது இந்த ஸ்கூல் காலேஜ் கிட்ஸ்லாம் அப்படி கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு ஏ அப்பத்தா அவனை விரட்டாமல் நான் விட மாட்டேன், ஏ ஆயா நான் தான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்கள உள்ள ஜாலியாக பார்த்துக்கிட்டு அவங்களோட அந்த இன்னர் சைல்டு வெளியே வர்றதுக்கு அரோராவும் ஒரு காரணமாக இருக்காங்க. ஸோ அதனால் அரோராக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சாண்ட்ராக்கு சொன்னாங்க. ஏன்னா திவ்யா எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா வெளி உலகத்தில் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போது தன் கூட இருக்கிற ஒரு கோ ஆக்டருக்காக அவங்க பேசி ரெட் கார்டு, அவங்களோட அவங்களோட இண்டஸ்ட்ரியில் ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு போனாங்க. ஆனால் அந்த நபர் கடைசியாக பேக் அடித்து திவ்யாவை மாட்டி விட்டுட்டாங்க. ஸோ பல நாட்களாக அவங்களுக்கு வந்து தமிழ் சீரியல்ஸே பண்ண முடியாமல் தெலுங்கு கன்னடா அப்படி போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால திவ்யாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பயம் இருக்குது. நாம் ஒருத்தருக்காக போய் நிற்போம், ஆனால் அந்த நபரே திடீர்னு மாறி நம்மளை முதுகில் குத்துவாங்கன்ற ஒரு பயம் இருந்தது. அதனால தான் வந்த புதுசில் அவங்க ரொம்ப ரூடாக இருந்த மாதிரி இருந்தாங்க. அண்ட் அவங்களே அவங்கள பற்றி சொல்லும்போது நான் என்னோட இந்த ரூட் ஆட்டிடியூடை அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன், இது என்னோட ஷீல்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஆனால் சாண்ட்ராவோட நடிப்பை பல நாட்கள் திவ்யா நம்பிட்டாங்க. ஓகே அக்கா மாதிரி அவள் நம்மளை வந்து ஒரு எல்டர் சிஸ்டர் மாதிரி இருக்கா, அவன் நம்ம முதுகில் குத்த மாட்டா அப்படின்னு நம்பி ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஆனால் அந்த நபர் துரோகம் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு திவ்யா மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த உலகம் நீ எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ அன்பு காட்டினாலும் அவங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாலும் உன் முதுகில் குத்தி ஏறி போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்களை நீ நம்பாத அப்படின்றத கற்றுக் கொடுத்துருக்குன்னு இருக்காங்க. எஸ் அது உண்மை தானே.
அத்தனை இடங்கள்ல சாண்ட்ராக்காக போய் திவ்யா நின்னு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அவ்ளோ திட்டுறாங்க. நாய விரட்டுற மாதிரி திவ்யாவ வந்து சாண்ட்ரா விரட்டுறாங்க. உன்கிட்டலாம் நான் சொல்லணுமா? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை? நீ தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஏன் என்கிட்ட வந்து பேசுற? அப்படின்னு கத்தி விரட்டுறாங்க. அதுக்கப்புறமாவும் திவ்யா போய் மறுபடியும் கேட்குறாங்க. உனக்கு என்ன டீ, காஃபி வேணுமா? என்ன பிரச்சனை உனக்கு? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அப்படின்னு கேட்குறாங்க. பிரஜின் போகும்போது அவர் சொல்லிட்டு போனார். ஓகே நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனார். அதனால அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி உட்காந்து அன்னைக்கு நைட்டு வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறமாவும் அடுத்த நாள் போயிட்டு சாண்ட்ரா ஓகேவா சாப்பிட்டாளா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்தாங்க திவ்யா. ஆனால் அந்த பிரஜன் உள்ள வரும்போது திவ்யாவை பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஸோ புருஷனும் பொண்டாட்டியும் நீங்க கேம் ஆடுறதுக்கு அந்த பொண்ணை அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சு. திவ்யாவுக்கு வந்து இவங்க வியானா அண்ட் ரம்யா சொல்லி அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடந்திருக்கு, நம்மளை முதுகில் குத்தியிருக்காங்க, நம்ம இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு உங்ககிட்ட அடுத்த நாளே கேட்டுட்டாங்க. ஒரு டாஸ்காக இருந்தாலும் அது மூலியமாகவும் சொல்லிட்டாங்க. என் முதுகில் குத்துனீங்க நீங்கள், நான் உங்ககிட்ட என்னைக்குனாலும் திருப்பி உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திவ்யா மேலே இவ்வளோ பெரிய ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சிங்க. அண்ட் உங்கள் புருஷன் சொல்லிட்டு போனார் இல்லையா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு. இத்தனை கேமராக்கள் இருக்கிற இடத்துல உங்கள் புருஷனை யார் என்ன பண்ண முடியும் சாண்ட்ரா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் சீக்கிரம் எவிக்டாகி போயிட்டீங்க இல்லையா, உங்கள் புருஷனை ஒரு நாய்ச்சங்கிலி போட்டு அவனை கையோட கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா யாராவது வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ற பயம் இருக்குல்லையா உங்களுக்கு. ஸோ ஒரு சங்கிலி போட்டு உங்கள் கையோட உங்கள் புருஷனை வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கும் அவருக்கும் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆளும் வந்து அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது. அண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கவே இல்லை. ஆனால் ஸ்டேஜுக்கு போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க பாருங்கள். அப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை வந்து நான் இது வரைக்கும் நாமினேட் பண்ணது கிடையாது அப்படின்னு. எங்க நீங்கள் நாமினேட் பண்ணுறதுலையோ இல்லை வேர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் அவங்க பேரை சொல்கிறதையோ தப்பே கிடையாது. அப்போ திவ்யா அதனால தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லையோ அதுலேயே சொல்லலாம். ஏன்னா அது கேமில் அந்த ஒரு டாஸ்கில் நீங்கள் அவங்க தப்பாக பண்ணால் தப்புன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தரை நம்ப வச்சு முதுகில் குத்துறது இருக்கு இல்லையா, உங்களுக்கே தெரியுது இல்லை திவ்யா எந்த தப்பும் பண்ணலை, நாமளா தப்பாக நினச்சிக்கிறோமோ அப்படி பொசசிவ் ஆகிறோமோ அப்படின்னு தோன்ற சாண்ட்ரா அவங்க கிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணாமல் அவங்க மேலே இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் வைக்கிறீங்களே, நீங்களாம் என்ன ஒரு ஜென்மம் சாண்ட்ரா? எனக்கு புரியல. அன்னைக்கு பார்வதி மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து என்னோட தங்கச்சி இப்படி ஒருத்தனை போய் லவ் பண்ணால் நான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன், வேண்டாம் இப்படிலாம் ரூடான ஒரு பர்சன் வேண்டான்னு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு பார்வதியை உங்கள் தங்கச்சியாக நீங்கள் பார்த்து பேசுனீங்கன்றீங்க. ஓகே அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம அழிக்க பார்க்குறோமே, அவளோட கேரக்டர் தப்பாக சொல்கிறோமே அப்படின்றத யோசிக்க மாட்டிங்களா? கேமில் விக்கல்ஸ் உங்ககிட்ட ஒரு கேம் ஆடி இருக்காரு அப்படின்றதுக்காக அவர் எவ்வளோலாம் பேசுனீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நம்பர் உங்களுக்கு நல்லவராக போயிட்டாரு. வெளியே போய் உங்கள் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், லவ் யூ சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் உடஞ்சி உட்காரும்போது பல நேரங்களில் உங்களுக்கு ஆறுதலாக வந்து நின்னது திவ்யா தான். பிரஜன் வெளியே போகும்போது அவர் சொல்லிட்டு போகிறாருன்ற ஒரே காரணத்துக்காக பல நாட்கள் அவங்க உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணாங்க. முடியலன்னு போது கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டாங்க. அது வியானா கூட இருந்தாலும் சரி, ரம்யா கிட்ட இருந்தாலும் சரி, ஓகே சாண்ட்ரா சாப்பிட்டாளா, அவளுக்கு ஓகேவா, மாத்திரை சாப்பிட்டாளா, ஓகேவா அப்படின்னு நின்னாங்க. அண்ட் ஒரு சிலர் நேற்று சொல்லியிருந்தாங்க, பார்வதி போகும்போது, அதாவது பார்வதி வந்து கார்லேருந்து சாண்ட்ராவை தள்ளி விடும்போது திவ்யா வந்து கை வச்சிருந்துருப்பாங்க. அண்ட் திவ்யா வந்து திட்டிருப்பாங்க, என் கையே உடச்சிருக்கும், நீ அப்படி தள்ளுறி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருந்தாங்க. அண்ட் அது ஒரு சிலர் வந்துட்டு, ஹே திவ்யா வந்து அவங்களுக்காக சாண்ட்ராக்காகலாம் சண்டை போடலை, தன்னோட கை மாட்டிக்கிச்சுன்றதுக்காக தான் சண்டை போட்டாங்க அப்படின்னாங்க. அந்த வீடியோவை நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும், திவ்யா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திவ்யா அண்ட் சுபிக்ஷா 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் சாண்ட்ராவை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திவ்யா தன்னோட கையை வச்சு சாண்ட்ராவை பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுக போகிறா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தள்ளுறாங்க அப்படின்றதுக்காக தன்னால் முடிஞ்ச சப்போர்ட்டாக பிடிப்பாங்க. ஏய் சாண்ட்ராவை விட்டுரு, அப்படி பண்ணாத, சாண்ட்ராவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கையால் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது சாண்ட்ரா விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். பட் அதை மீறியும் இவங்க தள்ளும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னோட கை இருக்குது மாட்டி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்படி சொன்னாலாவது சாண்ட்ராவை விட்டுட்டு ஓகே திவ்யாவோட கை மாட்டியிருக்குன்றதுக்காக அவங்க கொஞ்சமாவது விடுவாங்களா அப்படின்றதுக்காக தான் கை இருக்குடி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பட் அதை மீறியும் அவங்க தள்ளி விட்டதில் அவங்களுக்கு நல்லா ஹர்ட் ஆச்சு. அண்ட் அதை வந்து சொல்லி சண்டை போட்டாங்க. அப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என் கை உடஞ்சிருந்தா என்ன பண்ணும்? ஏன்னா சாண்ட்ராக்காக ஒரு விஷயம் பேச போனாங்கன்னு வைங்களேன் திவ்யா, நீ ஏன் அவளை கேட்குற, நான் என் கேமுக்காக பண்ணேன் அப்படின்னு ஒரு இடத்துல மாற்றி விட்டுருவாங்க பார்வதி. அதனால ஆமாண்டி என் கை வச்சிருந்தேன்டி, என் கையை நீ கொஞ்சம் இருந்தால் உடச்சிருப்பா, அப்படி என்னடி நீ பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் பச்சை மிளகா அவங்களுக்காக தான் முதல் பச்சை மிளகா சாப்பிட்டுருந்தாங்க திவ்யா. ஃபர்ஸ்ட் அவங்க சேவ் பண்ண நினச்சது
சாண்ட்ரா. திவ்யா வந்து சேவ் பண்ண நினச்சது சாண்ட்ரா. அப்போது திவ்யாக்காக தான். ஸோ சாண்ட்ராக்காக தான் பச்சை மிளகா சாப்பிட்டதும் சரி, காருக்குள்ளே கை வச்சிருந்ததும் சரி, இது எல்லாமே சாண்ட்ராக்காக தான். ஆனால் ஒரு சிலர் அதையும் கேவலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக திவ்யாவை பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா? நீங்கள் ஜெயிலுக்கு போகும்போது இவங்க சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க, ஐயோ கனியும் சரி அந்த வாரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் வந்துட்டாங்க. ஸோ கனியும் நானும் ஜெயிலுக்கு, அதாவது கனியும் சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போனால் சாண்ட்ராவால் இருக்க முடியுமா? அவளை மாதிரி ஒரு ஆள் கூட என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக, ஓகே நீ என் பேரை சொல்லு, நான் உன் பேரை சொல்கிறேன், நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு உங்களுக்கு அன்றைக்கி வந்து சப்போர்ட்டிவாக நின்னாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க முதுகில் குத்துனது நீங்கள். ஒரு டாஸ்கில் அவங்க வந்துட்டு நான் வந்து கிச்சனுக்கு செஃப்பாக இருக்கேன் அப்படின்னு ஒரு டாஸ்கில் சொன்னது கூட உங்களால் ஏற்றுக்க முடியல. திவ்யா ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, நான் கிச்சனுக்கு செஃப்பாக இருந்துக்கிறேன் கிச்சன் டீமில் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது ஒத்துக்க முடியல சாண்ட்ராவால். அப்புறம் யார் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போவாங்க அப்படின்னு கேட்கும்போது கனியா சாண்ட்ராவன் போது ஆப்வியஸாக அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது கனி பெஸ்ட்டு தான். அப்போ எல்லாரும் பெஸ்ட்டுன்றதுல கனியை தான் சொல்லுவாங்க. திவ்யாவும் அப்படி சொன்னதுக்கு அவளுக்கு நான் போகணும்னு ஆசை, அதனால தான் என் பேரை சொன்னா அப்படின்னு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் முட்டாள்தனமாக திவ்யாவை பிளைண்டாக நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் இப்போவும் அந்த கிஃப்ட் கொடுக்கும் போது ஹக் பண்ண வராங்க, சோஷியல் ஹக் கூட கொடுக்காம அந்த பொண்ணை இன்சல்ட் பண்ண நினச்சிங்க. ஆனால் நீங்கள் நினச்சதை விட திவ்யா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. ஏன்னா திவ்யா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளோட பெரியவங்க, நம்மளை விட பெரியவங்க, அவங்க மெச்சூர்டாக இருப்பாங்க, இத்தனை குழந்தைங்கள வந்துட்டு வளர்த்துருக்காங்க, ட்வின்ஸை வளர்த்துருக்காங்க, ரொம்ப பொறுமை இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சது தப்பு. என்ன அவனுக்கு வயசானாலும் அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா அவன் இப்படி தான் கேவலமாக நடத்துக்குவான். ஸோ உன்கிட்டேருந்து நான் மறுபடியும் கற்றுக்கிட்டேன், இந்த உலகம் இப்படி தான், நீ உன்ன மாதிரி ஆட்கள்லாம் திருந்தவே மாட்டாங்க, அவங்ககிட்ட அன்பு காட்டுறது வேஸ்ட் அப்படின்றத திவ்யா உணர்ந்துட்டாங்க. உங்களோட உண்மையான அன்புக்கும் உங்கள் குணத்துக்கும் இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஐயோ திவ்யா கத்துறா, அவள் ரொம்ப ரூடாக இருக்கா அப்படின்னு சொன்னவங்க கூட இன்றைக்கி இல்லை அவள் கத்துனாமல் அவள் போல்டாக இருக்கிறாளே தவிர எந்த இடத்துலையும் முதுகில் குத்த மாட்டா, அவள் ஜென்யூனாக உண்மையாக மூஞ்சிக்கு நேரம் பேசுவாரே தவிர அவள் நம்மளை பின்னாடி பேசுனது கிடையாது அப்படின்றத பலரும் உணர்ந்திருப்பாங்க. மக்களும் இன்றைக்கி உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவளுக்கெல்லாம் வன்மம், ஏன்னா சாண்ட்ரா என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்மளை வந்து கார்லேருந்து தள்ளி விட்டுட்டாங்க பார்வதி அண்ட் கமருதீன், அதை வச்சு நமக்கு ஒரு சிம்பத்தி கேம் நம்ம ஆடிட்டோம், நம்ம பெருசாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கிறனால தான் அந்த கேஷ் பாக்ஸை கூட சாண்ட்ராவை எடுக்க விடலை. ஏன்னா அதுக்கு கூட தகுதியே இல்லாத நபர் தான் சாண்ட்ரா. இவர் தான் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வினோத்துக்கு தான் அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருந்தது. அவர் தான் ஓஸ்ட்டில் ஹையஸ்ட் பொசிஷன் இருந்தார். ஸோ அவர் வந்து வின்னர் ஆவார், நம்ம திவ்யா ரன்னர் ஆவாங்க, அண்ட் சாண்ட்ரா வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் கடவுள் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஒன்றுமே தகுதி இல்லாமல் மற்றவங்களை குறை சொல்லி மற்றவங்க மேலே ஏறி மிதித்து தான் விளையாட்டு முன்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிற சாண்ட்ராக்கு அந்த பணம் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பணத்தை வந்து இவர் நம்மளோட வினோத்தை எடுக்க வச்சிருக்காரு கடவுள். அண்ட் வினோத் பணம் எடுத்தது சாதாரண அமௌண்ட் கிடையாது, அது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். அது போக அவருக்கு சேலரி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வினோத் எடுத்தது நல்ல முடிவு, அண்ட் அவருக்கு அந்த பணம் டிசர்விங், அவர் அதை எடுத்துட்டாரு. திவ்யாவோட நல்ல குணத்துக்கு அவங்களுக்கு அந்த டைட்டில் டிசர்விங், ஸோ அவங்களுக்கு அது கிடைக்க போகுது. ஸோ சாண்ட்ரா உங்களோட வன்மத்தாலேயே நீங்கள் அழிய போறீங்க சாண்ட்ரா. அண்ட் திவ்யா அதனால தான் சொல்லியிருப்பாங்க, உங்கள் கூட ஒருத்தர் பழகுறாங்க அப்படின்னா உங்களோட குழப்ப நிலையிலே விட்டுட்டு போகாதீங்க. இங்கேருந்து போகும்போது ஒரு சோஷியல் ஹக் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ திமிரா போனீங்க. அங்கே ஸ்டேஜுக்கு போய் என்ன ஐ லவ் யூ டி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை நாமினேட் பண்ணதே கிடையாது, நீ ஜெயிச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நீங்கள் நடிச்சிங்க இல்லையா. இதில் ரொம்ப தெளிவாக தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்றது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் திவ்யா விட்டு போகிறது ரொம்ப நல்லது. மக்களே தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா இதில் நம்மளோட திவ்யா யார் எவ்வளோ மெச்சூர்டாக இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுறாங்க, சாண்ட்ரா எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது புரியுது. அண்ட் ஹோஸ்ட்டும் சரி எத்தனையோ இடங்களில் நம்ம திவ்யாவை கலாய்ச்சிருக்காரு, ட்ரால் பண்ணியிருக்காரு. அவங்க பேச ஆரம்பித்தாலே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாக் பண்ணியிருக்காரு. இவரை விக்கல்ஸை வந்துட்டு வக்ர விக்ரம் அப்படின்னு சொன்னதுக்காக பார்வதி ஆகட்டும் இல்லைன்னா வியானாவாகட்டும் இவங்க 2 பேரும் கேள்வி கேட்ட சேதுபதி இவர் எவ்வளோ பேசினார். விக்கல்ஸ் வந்துட்டு திவ்யாவை அவ்வளோ பேசினார். ஈகோ சென்ட்ரிக் மேனியா, கோலை, ஃப்ராடு அப்படின்னு அந்த பொண்ணை எவ்வளவோ திவ்யாவை பேசினார். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக 2 வார்த்தையில் கடந்து போயிட்டார். அது விக்கல்ஸ் பண்ணுற தவறுகளை சின்னதாக அட்ரஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க யாராவது விக்ரம தப்பாக பேசினா மட்டும் அது வந்து ஒரு மணி நேரம் எபிசோடாகவே கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு விக்கல்ஸுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. ஸோ மக்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு சிலருக்கு சேனல் சப்போர்ட் பண்ணுறது, ஒரு சிலருக்கு பிஆர் டீம் சப்போர்ட் பண்ணுது. திவ்யா அவங்களோட சப்போர்ட் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் திவ்யா மாதிரி ஒரு போல்டான மெச்சூர்டான பர்சனுக்கு உங்களோட ஓட் பண்ணுங்கள். டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான பர்சனை ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் ஓட்டிங் ஃபார் திவ்யா. நன்றி.